அம்மா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், விஜய். விஜய்ங்களா? ஓகே. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஒரு ஆக்டரா தெரியும். ஒரு ஆக்டரா தெரியும். அப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சரா தெரியாதுன்றீங்களா? முதல்ல அவர் ஆக்டரா இருந்து தானே இந்த முதலமைச்சர் ஆகினாரு. ஓகே. இப்ப அவருடைய அரசியல் களங்கள் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னென்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு? முதல்ல பெண்களுக்கு வந்து அவ்வளோ இது சேஃப்டி இல்லை. இப்போ வந்து அதிக சேஃப்டி வந்திருக்கு. இப்போ வந்து ஒயின் ஷாப்லாம் அதிகமாக க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கூட வர வழியில் கூட ஒரு மேரேஜில் விஜய் ஃபோட்டோ போட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் ஃபோட்டோ போட்டு இருந்தாங்க. அது விஜய் வந்து கட்சிக்கு இது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அவர் அண்ணனா நான் எல்லாமே பண்ணுவேன், ரிங்ல இருந்து எல்லா இதுவும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிங்கா பண்ணாரு. அந்த மாதிரி நிறைய திங்ஸ், அதே மாதிரி எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகே. இப்ப யாருன்னா காசு கேட்டாங்கன்னாக்கா என் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ பாத்தீங்களா? லஞ்சம் கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னா பாத்தீங்களா? அது நான் பார்க்கல. கேள்விப்பட்டீங்களா? அது எப்படி இருக்கு தமிழ் முதலமைச்சரா சொல்லும் போது? அது ஒரு மாதிரி இது வரைக்கும் அது மாதிரி யாரும் சொன்னதில்ல. அந்த மாதிரி சொல்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு என்கரேஜிங்கா இருக்கு, சப்போர்ட்டிங்கா இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ தமிழ்நாட்டில் விஜய் வரும் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ பார்க்குறாரு. அவருக்கு எதனா சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? எனக்கு பார்க்கணும்னு ஆசை. அதே மாதிரி பார்த்தேன்னா நான் அதிகமாக ஹெல்ப் கேட்பேன். ஓகே. நீ அவரை பார்க்கணுன்னாக்கா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலே பார்க்கலாம்ல. 10th வரைக்கும் பார்த்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுப்பேன். ஓகே. இப்போ நிறைய பேர் என்னறாங்கன்னா விஜய் நான் பார்க்கணுன்னாக்கா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தானா பார்க்கலாம்னு நினைக்கிறாங்களே, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னா இப்போ விஜய் அந்த மாதிரி சொன்னனால அதுக்காகவே படிக்க நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. நிறைய பேர் இருக்கட்டும், நீங்க அதுக்கோசமே நீங்க படிக்க ரெடியா இருக்கீங்களான்னு கேக்குறேன். ரெடியா இருக்கேன். ஓகேம்மா. ஓகே, நன்றிம்மா. மது ஒழிக்க போறேன்னு சொல்றேன். ஏமா நீ படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஐஎஸ், கலெக்டர். கலெக்டரா? கலெக்டர் ஆயிட்டு பார்த்து என்னெல்லாம் பண்ண நினைக்கிறீங்க? என்னென்னலாம் இங்க சீரட் தமிழ்நாட்டுல கொடுமையில இருக்கு, என்னெல்லாம் மாத்திக்கணும்? முதல்ல எனக்கு பிடிக்காதது வைன் ஷாப் தான். முதல்ல அதுதான் நான் ஒழிப்பேன். ஓகேம்மா. ஓகேம்மா. ஓகே. எதனால ஐஏஎஸ் ஆசை வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுல வந்து ஐஏஎஸ் ஆசைலாம் கிடையாது. ஏதாவது மக்களுக்கு வளர்ந்தோடனே உதவி செய்யணும், அதுதான் எனக்கு இருந்த ஒரே ஆசை. அதுக்கப்புறம் எங்கள் கிளாஸ்லாம் ஐஏஎஸ் ஆகணும்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இது இதுவாகிச்சு. நம்ம நல்லா இதுவாகினாதான் முதல்ல இதுவாக எல்லாருக்கும் ஹெல்ப் செய்ய முடியும். அப்போ தான் கலெக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஓகே. ஓகேம்மா. சூப்பர்மா. நன்றி. தேங்க்யூ.